1886 இந்த ஆண்டில்தான் முதலில் மோட்டார் பொருத்தப்பட்ட வாகனம் உருவானது. பயணத்தையும் பொருள்களை கொண்டு செல்லும் முறைகளையும் மாற்றியமைத்தது. ஒரு நூற்றாண்டுக்கு பின் மீண்டும் ஒரு மாற்றம். பெட்ரோல், டீசல் வாகனங்களால் சுற்றுப்புறத்துக்கு ஏற்படக்கூடிய கேட்டை குறைக்கும் முயற்சி. அதில் முதன்மையானது மின் வாகனங்களின் அறிமுகம். 2040 இன்னும் 15 ஆண்டுகள். அதற்குள் புதிய பெட்ரோல், டீசல் வாகனங்களை படிப்படியாக அகற்ற திட்டமுள்ளது. இது சிங்கப்பூர் அதன் நீடித்த நிலைத்தன்மை இலக்குகளை எட்டுவதற்கு மிக முக்கியமானது. மின் வாகனம் என்றால் என்ன? அதற்கு மாற வேண்டிய அவசியம் சிங்கப்பூரர்களுக்கு புரிகிறதா? அந்த மாற்றத்திற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? முன்கூட்டியே மின் வாகனத்திற்கு மாறுவதற்கான அனுகூலம் இது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புது மின் வாகன ரகங்களின் வருகை. ஆனால் ஓட்டுநர்களை மின் வாகனம் பக்கம் ஈர்க்க இவை மட்டும் போதுமா? பெட்ரோல் பயன்படுத்தாத வாகனங்களை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? வாகன விலை, மின்னூட்ட வசதிகள், வாகன சந்தை நிலவரம் இவை மின் வாகனத்திற்கான வரவேற்பை எப்படி பாதிக்கும்? மின் வாகனங்களின் விலை மற்ற வாகனங்களுடன் ஒப்பிடும்போது ஏன் விலை உயர்வாக உள்ளது? இதுதான் ஓட்டுநர்கள் கேட்கும் முதல் கேள்வி. ஈவி காடி இட் ஃபீல்ஸ் லைக் அ ஃபியூச்சரிஸ்டிக் காடி. உள்ளார நிறையா இன்ஃபோடெயின்மெண்ட், ஐபேட் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த டிரைவிங்காக நம்ம பெட்ரோல் காடி பார்க்கும்போது என்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னே வி கேன் ஹியர் த என்ஜின் நாய்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஆனால் ஈவி காடியில் அந்த மாதிரி இருக்காது. ஈவி வாகனத்தில் நிறைய டெக்னாலஜி, ஸோ பேட்ரி, இன்டர்ஃபேஸ், ஸோ அந்த வாகனம் நீங்கள் டிரைவர் எல்லாமே ஓட்டலாம். அவங்க மொபைல் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அது மூவ் பண்ணுறது, ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த காடியை அன்லாக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மின் வாகனங்களின் மின்கலன் விலை, இதை பற்றி ப்ளூம்பர்க் NEF வெளியிட்டுள்ள விவரங்கள் நம்பிக்கை அளிக்கின்றன. சந்தைக்கு வரும் மின்கலன்களின் எண்ணிக்கை 1 மடங்கு உயரும் ஒவ்வொரு வேளையும் விலை சுமார் 17 விழுக்காடு குறையலாம். புத்தாக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சி இவற்றினால் மின்கலன்களை உற்பத்தி செய்வதற்கான செலவுகள் குறைகின்றன. சிங்கப்பூரில் மின் வாகனங்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. 2020 அது 1200 மட்டுமே. சென்ற ஆண்டிலோ 8500க்கும் கூடுதலான மின் வாகனங்கள் பதிவாயின. எனினும் நம் சாலைகளில் ஓடும் ஏறத்தாழ 9 லட்சம் வாகனங்களில் இது மிக சிறிய விகிதமே. சாலை வரி. ஓட்டுநர்கள் மின் வாகனத்துக்கு மாறாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமா? ரோட் டேக்ஸை பார்த்தீங்கன்னா, என்னோடய ரோட் டேக்ஸ் இப்போ என்னோடய ஈவிக்கு 1500 வெள்ளி ஒரு வருஷத்துக்கு. இது ஒரு கேட் ஏ ஈவி. ஸோ நீங்கள் ஒரு கேட் ஏ பெட்ரோல் வண்டியை பார்த்தீங்கன்னா, சில கேட் ஏ பெட்ரோல் வண்டி மேபி ஒரு 700. ஸோ அது பாதியோட விலையாக தான் இருக்கும். ரைட், பவர் அவுட்புட்டோ சிமிலராக இருந்தாலும் ஈவியோட ரோட் டேக்ஸ் டெஃபினெட்லி இப்போ வரைக்கும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இன்சூரன்ஸை பார்த்தீங்கன்னா, ஈவி ஒரு கேட் ஏ வண்டி, ஒரு கேட் ஏ ஈவி, ஒரு கேட் ஏ பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணிங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபார் கேட் ஏ ஈவி வண்டி டெஃபினெட்லி ஹையராக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ரொம்ப இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்களுக்கு மேபி கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஈவியை சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப பிரபலமாக வந்துச்சு. ஈவிக்குன்னு அதுக்கு தகுத்து ஒரு certain set of problems இருக்குது. நீங்கள் வேறு கண்ட்ரீஸை பார்த்தீங்கன்னா பேட்ரி ஓவர் ஹீட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைலாம் இருக்குது. சென்ற ஆண்டு நிலவரப்படி சிங்கப்பூர் ஓட்டுநர்களில் 73 விழுக்காட்டினர் மின் வாகனங்களுக்கு மாறுவது பற்றி யோசிக்கின்றனர். இது முந்தைய ஆண்டை விட 10 விழுக்காடு அதிகம். ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் நிறுவனம் வெளியிட்ட நடமாட்டம் தொடர்பான பயனீட்டாளர் குறியீடு அதை காட்டுகிறது. ஓட்டுநர்களின் மனமாற்றத்திற்கு என்ன காரணம்?
புதிய பெட்ரோல் டீசல் வாகனங்களை அகற்றும் அரசாங்கத்தின் திட்டத்தினாலா? பசுமை வாகனங்களை முன்கூட்டியே இறக்குமதி செய்யவும் வாங்கவும் ஊக்குவிப்பு, அதாவது ஆங்கிலத்தில் ஏர்லி அடாப்ஷன் இன்சென்டிவ் என்பார்கள். இந்த திட்டம் 2023 அறிமுகம் கண்டது. அதனால் மின் வாகனம் வாங்கும் ஓட்டுநர்களுக்கு விலை கிட்டத்தட்ட 11 விழுக்காடு குறையும். இதில் ஒரு நற்செய்தி என்னவென்றால் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு இறுதி வரை. அடுத்து VES பேண்டிங் எனும் வகைப்பாட்டை பார்க்கலாம். கரியமில வாயுவை குறைவாக வெளியேற்றும் கார்களை வாங்குவோருக்கு அனுகூலம். A1 வகை கார்கள் ஆக குறைவான கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. அதற்கு அடுத்து A2 வகை கார்கள். C1, C2 வகை கார்கள் கூடுதலான கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒருவர் A1 வகை காரை வாங்கினால் அவருக்கு 25,000 வெள்ளி கட்டண கழிவு கிடைக்கும். A2 வகை காரை வாங்கினால் 5,000 வெள்ளி மட்டுமே கழிவு. C1 வகை காருக்கு பதிலாக A1 வகை காரை வாங்கினால் குறிப்பிடத்தகுந்த சேமிப்பு கிடைக்கும். அது மட்டுமா, இவ்வாண்டு இறுதிக்குள் புதிதாக பதிவு செய்யப்படும் மின் கார்கள் இவற்றுக்கான கூடுதல் பதிவு கட்டணத்தில் 45 விழுக்காடு கழிவு கிடைக்கும். கூடுதல் பட்சம் 15,000 வெள்ளி. மின் வாகனங்களுக்கு ஓட்டுநர்கள் மாற இது மட்டுமே காரணமா? மின் வாகனங்களை வாங்கி ஓட்டுவது நடைமுறைக்கு ஏற்றதாக உள்ளதா? ப்ரீவியஸ்லி வந்து நான் ஒரு டீசல் காடி ஓட்டியிருந்தேன். ஸோ அது வைப்ரேஷன் will be very, it's very excessive. I had a issue with my neck, some nerve problems. So then I decided that, why not go for the EV? எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப காடி டிரைவ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். என்னென்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பெட்ரோல் வண்டியை விட. இவி வண்டிக்கோ பெட்ரோல் வண்டிக்கோ இன்னொரு பெரிய வித்தியாசம் என்னென்னா அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நான் ஈவிக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது எல்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம ஊரில் we are not ready, சார்ஜிங் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். பட் ஆனஸ்ட்லி ஃப்ரம் த டைம் நான் வாங்கினதுலேருந்து இட்ஸ் பின் now 7 months இருக்குது. இப்போ ஐ ஹேவ் நெவர் ஹெட் அந்த பிரச்சனை எனக்கு வந்து வந்ததே இல்லை. ஸோ இந்த சார்ஜிங் இந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ண 2 வழி இருக்குது. முதல் வழி 20% 10% வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ வண்டி ஒரு 70% 60% இல்லை 80% கூட இருந்தாலோ நம்ம எங்கே போனாலோ அங்கே ஒரு சார்ஜர் இருந்தால் சும்மா சார்ஜரை சார்ஜ் பண்ணிவிட்டு வேறு என்ன வேலை இருக்கணும் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கலாம். பெட்ரோலோட விலையோ ஈவியை சார்ஜ் பண்ண அந்த மின்சாரத்தோட விலையோ பக்கத்தில் வச்சு பார்த்தா அது ஈடாகாது. ஒரு ஈவியோட ஃபுல் சார்ஜ் இப்போ சொன்னீங்கன்னா சார்ஜ் பண்ண ஒரு 30 வில்லிலேருந்து ஒரு 40 வில்லி வரும். விலைக்கு அடுத்தபடியாக ஓட்டுநர்கள் அதிகம் கவனிப்பது என்ன? வாகனத்தின் செயல்பாடு. அதில் மின் வாகனங்களின் நற்பெயர் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. ப்ரீவியஸ்லி நான் ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டும் போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் டெஃபினெட்லி ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஏன்னா அதில் பெட்ரோல் வண்டியில் ரொம்ப மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜின், கியர் பாக்ஸ், அந்த என்ஜின் கியர் பாக்ஸ்க்கே கிளாம்ப்ஸ், ஓரிங்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாகங்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வேர் அண்ட் டேக்கு சப்ஜெக்ட் ஆகணும். ஆனால் நீங்கள் ஒரு ஈவியை பார்த்தீங்கன்னா இந்த பாகங்கள்லாம் ஈவிலே இல்லை. என்ன இருக்குன்னா ஒரு பேட்ரி இருக்குது, அப்புறம் அந்த பேட்ரி வீல்ஸ்க்கு மின்சாரத்தை அனுப்போம், அப்புறம் என்னென்னா பிரேக் பேட்ஸ். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஈவி ரொம்ப நல்லது. ஒரு பெட்ரோல் கார்டு வச்சுருந்தேன்னா லெட்ஸ் சே ஒரு எவ்ரி 3 months சர்வீசிங் கொண்டு போகணும், அதில் வந்து பார்ட்ஸ்லாம் மாற்றணும், ஸ்டாஃப் லைக் தட். ஆனால் நிறையா புது ஈவி இப்போ வாங்கும் போது ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொண்டு போகிறது வந்து ஒன்ஸ் a year. ஸோ தட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். பிகாஸ் இப்போ நிறையா ப்ரொமோட் பண்ணுறதுனால ஈவன் சர்வீஸ் வாரண்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காடி வாரண்டி வந்து 8 years கொடுக்குறாங்க. அதில் வந்து சர்வீஸ்க்கு வந்து 5 years, பார்ட்ஸ்க்கு வந்து 6 years. So it's you cut a lot of costs. தனியார் கார் ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நிறுவனங்கள் இப்படி பல தரப்பினரும் தற்போது மின் வாகனங்கள் பக்கம் சாய்ந்துள்ளனர். இந்த மாற்றத்திற்கு ஈடு கொடுக்க போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளனவா? தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2030ஆம் ஆண்டுக்குள் 60,000க்கும் மேற்பட்ட மின்னூட்ட முகப்புகள், 7,000க்கும் மேற்பட்ட வீடமைப்பு வளர்ச்சி கழக கார் நிறுத்துமிடங்களில். சிங்கப்பூர் நில போக்குவரத்து ஆணையத்தின் இலக்கு இது. தற்போது 15,300 ஏசி மின்னூட்ட முகப்புகள் 700 கழக கார் நிறுத்துமிடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. 60 குடியிருப்பு பகுதிகளிலும் தொழிற்பேட்டைகளிலும் உள்ள கார் நிறுத்துமிடங்கள். இங்கு 120 டிசி மின்னூட்ட முகப்புகளை எதிர்வரும் மார்ச் மாதத்திற்குள் அமைக்கவும் திட்டமுள்ளது. கடை தொகுதிகள், அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றில் மட்டுமே தற்போது டிசி மின்னூட்ட முகப்புகள் உள்ளன. ஏசி முகப்புகள் என்றால் முழுமையாக மின்னூட்டம் செய்ய 8 மணி நேரம் வரை பிடிக்கலாம். டிசி என்றால் 1 மணி நேரம்தான். புதிய வசதிகளில் சில அதிவேக மின்னூட்ட முகப்புகளாக இருக்கும். இவை 30 நிமிடத்திற்குள் 80 விழுக்காடு மின்னூட்டம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவை. மின் வாகனங்களால் சுற்றுப்புறத்துக்கு பல நன்மைகள், இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இவ்வகை வாகனங்களுக்கு மாறும்போது செலவுகள் குறையுமா? வாகனம் வாங்குவது பற்றி சிந்திப்போர் மனத்தில் உதிக்கும் முக்கியமான கேள்வி இது. வாகனங்களை செலுத்துவதற்கான செலவுகள். இது மற்ற வாகனங்களுடன் ஒப்பிடும்போது மின் வாகனங்களில் குறைவு. 1 கிலோமீட்டருக்கான மின்னூட்ட கட்டணம் சுமார் 20 காசு. அதே தொலைவு செல்வதற்காகும் பெட்ரோல் செலவு 40 காசு. மின் வாகன ஓட்டுநர்களுக்கு குறிப்பிடத்தகுந்த சேமிப்பு உள்ளது. சாதகமான மற்றொன்று குறைவான பழுதுபார்ப்பு செலவுகள். இப்போதைக்கு ஈவி காரில் சிஓஇன்னு சொல்லுவாங்க, அது வந்து பெட்ரோல் காரோட கொஞ்சம் அதிகம். ஏன்னா இந்த ஈவி காரை இது பண்ணுறது வந்து அது எவ்வளோ பேட்ரி வச்சு தான் கணக்கு பண்ணுறாங்க. இப்போ பெட்ரோல் கார்னால் நம்ம சிசி அதை காரை வச்சு பண்ணுறோம். இதில் வந்து கிலோவாட் ஹவரை பேஸ் பண்ணி காரோட சிஓஇ நிர்ணயிக்கிறாங்க. பேட்ரி வந்து 97லேருந்து ஒரு 110 கிலோவாட் முடி இருந்ததுன்னா அது கேட் ஏ ஈக்குவலண்ட்டாக வருது. இதை தவிர ரோட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ரோட் டேக்ஸில் என்ன பண்ணுறாங்க, இப்போது ஈவி காருக்குன்னு 2 விதமான டேக்ஸ் போடுறாங்க. ஒன்று வந்து இந்த பேட்ரி எவ்வளோ யூனிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரோட் டேக்ஸு. இதுக்கு தவிர ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக $2,000 இன்றைக்கி ரோட் டேக்ஸ் போடுறாங்க. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா இந்த ஈவி காரோட காஸ்ட்டு வந்து பெட்ரோல் காரோட கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி தெரியும். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் பேட்ரியை மாற்றுறதுல ஒன்றும் கிடையாது. இதில் ரிப்பேர் பண்ணுறது, சர்வீசிங் பண்ணுறது அப்படின்னா அதில் இருக்கிற மோட்டார், அதில் இருக்கிற ஆயிலு, பிரேக் ஆயிலு, இதெல்லாம் ரொம்ப சொற்பமான தான் செலவாகும். ஸோ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு பெட்ரோல் கார் வந்து 5லேருந்து 6 லிட்டர் ஆகும். இன்றைக்கி $3 வச்சா $18 இதுக்கு ஆகிடுது. இதே 100 கிலோமீட்டருக்கு ஈவி கார் வந்து சராசரியாக 5லேருந்து 15 கிலோவாட் ஹவர் கன்சியூம் ஆகும். 1 கிலோவாட் ஹவர் இன்றைக்கி கமர்ஷியலாக 30 சென்ட்டு. அப்படின்னா 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு சராசரியாக $5 தான் ஆகும். ஸோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1/3 பங்கு தான் ஆகும். ஸோ இது காஸ்ட்டு, இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஈவி கார் செலவு கம்மியாக தான் இருக்கும். மின்னூட்ட வசதிகள் இவை போதுமான அளவில் உள்ளனவா? ஓட்டுநர்களுக்கு வசதியாக அமைக்கப்படுகின்றனவா? சரி, இப்போ நம்ம வீடமைப்பு வளர்ச்சி கழக பேட்டைகளை சுற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த மின் வாகனங்களுடைய மின்வூட்ட வசதிகள் அங்கே எப்படி இருக்குது, எத்தனை இருக்குது, அந்த டெர்மினல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது எத்தனை இருக்குது, மக்கள் வந்து ரொம்ப சுலபமாக அணுக முடியுமா, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாங்க. சுற்றி முற்றி பார்க்கும்போது 3 மின்னூட்ட வசதிகள் இங்கே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 300 குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். 3 மின்னூட்ட வசதிகள் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில மணி நேரம் எடுக்கும் மின்னூட்டம் செய்வதற்கு. இது போதுமானதா அப்படின்றது யோசிக்க வேண்டிய ஒன்று. இந்த வீடமைப்பு பேட்டை காப்பாக்கில்
4 மின்னூட்டம் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கு. 2 சாதனங்கள், அதுல 4 வாகனங்கள் மின்னூட்டம் செய்யப்படலாம். இப்போ ஏசி டிசி அப்படின்னு சொல்லும்போது சில மின் வாகனங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 5 to 8 மணி நேரம் தேவைப்படலாம் மின்னூட்டம் செய்வதற்கு. சில வாகனங்களுக்கு 1 மணி நேரம் போதும். அதை பொறுத்து காத்திருக்கும் நேரம் அமையலாம். இப்போ மின் வாகனம் செலுத்துகிற ஒரு வாகனம் ஓட்டி கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 1500 கிலோமீட்டர் பயணம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 250 கிலோவாட் மின்சாரம் தேவைப்படும். அதற்கு செலுத்த வேண்டிய கட்டணம் 130 வெள்ளி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்று சற்று பழைய வீடமைப்பு பேட்டைகளில் இருக்கக்கூடிய கார் நிறுத்துமிடங்களில் இந்த மின்னூட்ட வசதி இன்னும் பொருத்தப்படவில்லை. ஆகையால் இங்கே தங்கியிருக்கிறவங்க மின் வாகனங்கள் வச்சுருந்தாங்கன்னா அவங்க மாற்று வழிகளை தான் நாட வேண்டி வரும். தற்போது மின்னூட்ட வசதிகள் இடத்திற்கு இடம் மாறுபடுகின்றன. கடை தொகுதிகள், வர்த்தக வளாகங்கள், இந்த மாதிரியான இடங்களில் அதிகமான மின்னூட்ட வசதிகள் உள்ளன. ஆனால் உச்ச நேரத்தின் போது அதிக நெரிசல் ஏற்படலாம். கூடுதல் நேரம் காத்திருக்க தேவைப்படலாம். புதிய குடியிருப்பு பகுதிகளில் கூடுதலான மின்னூட்ட வசதிகளை பார்க்கலாம். மின் வாகன ஓட்டுநர்கள் இவர்களின் பயணம் சுமூகமாக அமைய என்ன செய்யலாம்? மின்னூட்டம் செய்ய தேவைப்படும் நேரத்தை குறைத்தால் மட்டும் போதாது. மின் வாகனங்களில் பொருத்தப்படும் மின்கலன்கள் இவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும். வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள மின்கலன், இதில் மின்னூட்டம் குறையும் போது வேறொரு மின்கலனுக்கு மாறுவது. வாகனம் இருக்கும் இடத்திற்கு சென்று மின்னூட்டம் வழங்கும் சேவை. இந்த இரண்டிற்கும் சோதனைகளை நடத்த தொடங்கிவிட்டது நில போக்குவரத்து ஆணையம். இப்போது ஸ்கூட்டர்ஸ், இந்த 2 வீலர் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வருஷமாக ஈவி இருக்குது. அது ஒன்றும் இன்றைக்கி புதுசாக பண்ணுற இது கிடையாது. ரொம்ப அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக இருக்குது, 10-15 வருஷமாக. பேட்ரியோட ஆயுள் காலம் சின்னது. ஆனால் அந்த பேட்ரி சின்னதாக இருக்கிறதுனால இப்போ கடையிலே போய் வாங்கிட்டு வரலாம். நம்மளே பேட்டரியை மாற்றிக்கலாம். அந்த பேட்ரி எடுத்து வீட்டில் நம்மளே சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வசதி நிறையா இருக்குது. இப்போது சிங்கப்பூரில் தான் கொஞ்சம் அந்த ஈவி ஸ்கூட்டர்ஸ் அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அதனால் ஈவி ஸ்கூட்டரை வந்து சின்ன பேட்டரினால் அதை மாற்றுறது ஈஸி. இன்றைக்கி நிறையா இருக்கிறதுனால நிறையா பேட்டரியும் அவைலபிளாக இருக்குது. பொதுவாகவே பேட்ரின்னு வந்துட்டாலே அது உள்ள ஒரு எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் கரண்ட் கெப்பாசிட்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த கெப்பாசிட்டர் தான் அந்த எனர்ஜியை எடுத்துகிட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணுறது. அப்போ அந்த கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக சார்ஜிங்கோ ஏதோ பண்ணனா அது சூடாகிடுது. அது சூடாகிறதுனால அந்த பேட்ரியோட தன்மை வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு பற்றிக்கிறது. இது எனி பேட்ரியில், இது ஸ்கூட்டர் பேட்ரியோ அல்லது நம்ம ஃபோன் இதுவும் அதிகமாக சார்ஜ் பண்ணினா உங்களுக்கே ஃபீல் பண்ணலாம் ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி. அது ரொம்ப சூடு அதிகமாக ஆக ஆக ஒரு தன்மையில் ஸ்டேஜ் என்னாகும், அதை பற்றிக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் வராமல் நம்ம எப்படி தடுக்கலான்னா அதுக்கு வேண்டிய சார்ஜிங் அளவு மட்டும் பண்ணிவிட்டு அதை நிறுத்திடணும். 80-90% சார்ஜிங் ஆச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடணும். அப்படி இருக்கும்போது ஆயுள் காலமும் அதிகமாகும், பேட்டரியும் அதோட அதிகமாக சூடாகி அதை பற்றிக்கிற வேண்டிய வாய்ப்புகளும் குறையும். மின்னூட்டம் குறையும் போது மற்றொரு மின்கலத்தை பொருத்துவது. குறிப்பிடத்தகுந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு பிறகே இதை நடைமுறைப்படுத்த முடியும். இந்த ஏற்பாடு வசதியாக இருக்கும் என்றாலும் விலையும் கட்டுப்படியாக இருப்பது அவசியம். திடீரென மின் வாகனம் நின்றுவிட்டால் என்ன செய்வது? அதற்கான உதவியும் கூடிய விரைவில் பரவலாக கிடைக்கக்கூடும். வாகனம் இருக்கும் இடத்திற்கே சென்று மின்னூட்டம் வழங்கும் சேவையின் மூலம். அவ்வகை நடமாடும் முகப்புகள் தற்போது 10 உள்ளன. ஒரு முகப்பை பயன்படுத்தி ஒரு வாரத்தில் சுமார் 100 மின் வாகனங்களுக்கு மின்னூட்டம் செய்ய முடியும். 20 விழுக்காட்டு மின்னூட்ட அளவில் இருக்கும் மின்கலனை 80 விழுக்காட்டுக்கு உயர்த்த 30 நிமிடம் மட்டுமே பிடிக்கும்.
வசதியாக இருக்கலாம், ஆனால் செலவும் அதிகம். 1 கிலோவாட் மின்னூட்டம் செய்ய 70 காசு. சேவை கட்டணமும் உள்ளது, 20 முதல் 25 வெள்ளி. கழக கார் நிறுத்துமிடங்களில் மின்னூட்டம் செய்தால் கட்டணம் 55 61 காசு. சேவை கட்டணம் ஏதும் இல்லை. மொபைல் சார்ஜிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ புதுசாக தான் வந்திருக்கு. முதல்ல வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டேஷன் தான் இது பண்ணுறது. இப்போ ஃபோன் ஆப் மூலமாகவே ஒரு இடத்துக்கு போகும்போது வயர்லெஸ் டெக்னாலஜி மாதிரி அதை சார்ஜிங் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா அது எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, ஸ்லோ சார்ஜிங். ஆனால் ஸ்லோ சார்ஜிங் இன்றைக்கும் போது அது டைம் ஆகும். அப்போ எவ்வளோ பேருக்கு அதை உபயோகிப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இப்போ நம்மளுடைய பழக்கத்தில் நம்ம உபயோகத்தில் எல்லாருமே டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுன்ற மாதிரி தான் பண்ணுறோம். இப்போ எல்லாமே வயர்லெஸ் டெக்னாலஜியில் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து சார்ஜிங் பண்ணலாம், ஆனால் அதோட அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் சரியாக ஃபுல்லாக சிங்கப்பூரில் அது உபயோகத்தில் இல்லை. கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் சிங்கப்பூரின் முயற்சி. பெட்ரோல், டீசல் கார்களை முற்றிலும் அகற்றி மின் வாகனங்களுக்கு மாறுவது. இவை அந்த முயற்சியில் மிக முக்கியமான மைல்கல் எனலாம். மின் வாகனங்களை வாங்கி பயன்படுத்துவதை எளிதாக்க பல திட்டங்கள், செலவுகளை கட்டுப்படியாக வைத்திருக்க அனுகூலங்கள். உலகளவிலும் மின் வாகன உற்பத்தியில் பல தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். இவையெல்லாம் மின் வாகனத்திற்கு மாறுவதை ஊக்குவித்தாலும் அந்த மாற்றம் சிறிது காலம் பிடிக்கும். இதுதான் நாங்கள் சந்தித்த வாகனத்துறை ஆலோசகர்களின் கருத்து. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.